வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த லெசன்லையும் நம்ம தொடர்ந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்பர் 1, அது மேலே ஏறு. கெட் ஆன் இட். கெட் ஆன் இட். அதுலேருந்து இறங்கு. எப்படி சொல்றது இங்கிலீஷில்? கெட் டவுன் ஆஃப் இட். கெட் டவுன் ஆஃப் இட். அந்த ப்ரிப்போசிஷனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது OF அல்ல, OFF. நம்பர் 2, நான் அன்னைக்கு அவனை பார்த்தேன். I saw him the other day. I saw him the other day. நல்லா கவனிங்க. the other day இந்த ஃப்ரேஸுக்கு அன்னைக்குன்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். நான் அவனை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்குறேன். எப்படி சொல்லலாம்? I see him every other day. I see him every other day. நல்லா கவனிங்க. every other day இந்த ஃப்ரேஸுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு அர்த்தம். நம்பர் 3, என்ன அங்க அழைச்சிட்டு போ. எப்படி சொல்றது? டேக் மீ தேர். டேக் மீ தேர். அவளை இங்க அழைச்சிட்டு வா. bring her here. bring her here. நம்பர் 4, நான் அப்படி நினைக்கல. எப்படி சொல்றது? I didn't think so. I didn't think so. நான் அப்படி நினைக்கவே இல்லை. நல்லா கவனிங்க. நான் அப்படி நினைக்கவே இல்லை. இது எப்படி சொல்லலாம்? I never thought so. I never thought so. நான் அப்படி சொல்லலை. I didn't say so. I didn't say so. நான் அப்படி சொல்லவே இல்லை. I never said so. I never said so. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, லேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வாக்கியம். லேட் ஆயிட்டு இருக்கு. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இட் இஸ் கெட்டிங் லேட். இட் இஸ் கெட்டிங் லேட். எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. ஐ எம் கெட்டிங் லேட். ஐ எம் கெட்டிங் லேட். எனக்கு லேட் ஆயிடுச்சு. எப்படி சொல்றது? ஐ கோட் லேட். ஐ கோட் லேட். இதே கொஸ்டினா கேட்போம். உங்களுக்கு லேட் ஆயிட்டு இருக்கா? எப்படி கேட்கறது? இஸ் இட் கெட்டிங் லேட் ஃபார் யூ? இஸ் இட் கெட்டிங் லேட் ஃபார் யூ? தாமதத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. எப்படி சொல்றது? சாரி ஃபார் பீயிங் லேட். சாரி ஃபார் பீயிங் லேட். அதனால தான் நான் தாமதமா வந்தேன். எப்படி சொல்லலாம்? That's why I was late. That's why I was late. நல்லா கவனிங்க. That's why இந்த ஃப்ரேஸுக்கு அதனால தான் அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? எப்படி கேட்கறது? Why didn't you call me up? Why didn't you call me up? நல்லா கவனிங்க. call up இந்த ஃப்ரேசல் வெர்புக்கு ஒருத்தர தொலைபேசி வழியா அழைக்கிறதுன்னு அர்த்தம். நீ எனக்கு எந்த நேரம் வேணாலும் கால் பண்ணு. கால் மீ எனி டைம். கால் மீ எனி டைம். நீ கூப்பிடுறத நான் கேட்டேன். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஐ ஹர்ட் யூ காலிங். ஐ ஹர்ட் யூ காலிங். நீ என்ன கூப்பிட்டியா? டிட் யூ கால் மீ? டிட் யூ கால் மீ? அவ எனக்கு ஃபோன் கூட பண்ணல. நல்லா கவனிங்க. அவ எனக்கு ஃபோன் கூட பண்ணல. She didn't even call me up. She didn't even call me up. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 7, அது நடக்கிறது தான். விட்டு தள்ளுங்க. அடிக்கடி நம்ம பேசும்போது பயன்படுத்துவோம். இது எப்படி சொல்றது? It happens. Just leave it. It happens. Just leave it. அது எப்படி நடந்தது? சில சமயம் லேசா கோவத்தோடையும் அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் கேட்போம். அது எப்படி நடந்தது? How on earth did it happen? How on earth did it happen? நல்லா கவனிங்க. How on earth இந்த ஃப்ரேஸை ஒரு லேசா ஒரு கோபத்தை தெரிவிப்பதற்கும், ஒரு அதிர்ச்சியை கன்வே பண்றதுக்கும், ஒரு எரிச்சலை கன்வே பண்றதுக்கும், ஆச்சரியத்தை கன்வே பண்றதுக்கும் பயன்படுத்துறோம். அது நடக்கிறதுக்கு நீ ஏன் விட்ட? அது நடக்க நீ ஏன் அனுமதித்தாய்? எப்படி கேட்கறது? Why did you let it happen?
why did you let it happen? Dear viewers, daily use sentences இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.